வாடா. சார் 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 என்னடா இவன்தான் சார் இவன்தான் சார் இந்த பெட்டி வச்சு என்னடா வச்ச சார் சார் பெரிய பெட்டி சார் டேய் யாரா போறீங்க அப்படி ஏய் விடுடா பெட்டி வச்சிருக்கேன் சைலன்ஸ் போடா நடடா. அந்த பெட்டி பூ வண்டியில தான் வந்தது. ஆமா சார், மரப்பெட்டி பித்தளை பூவெல்லாம் போட்டுருக்குமே அதானே சார்? அதே உட்றாய் சார். என்ன அந்த பெட்டியை எங்க இருக்குண்ணே? அடையார்ல 3ஆவது தெரு சார், நம்பரு 247. ஆமாம் சார். இல்லை சார், அது கூட கீழே 3. ஆமாம் சார், 247 தான் சார். கரெக்டாக சொல்லிட்டீங்க சார். சங்கர், நம்ம உடனே கேஆர் வீட்டுக்கு போகிறோம். மருமதேசம் இந்த நாவல பூமி, இதில் உருவசேதம் கொண்டதே சிவசாமி. அருவ கோலம் உண்டென்ற போதும் அருள் தருவதற்கே குருகோலம், அது இலிங்கம். பெறுவதற்கரிய பேற்றை பெற்றிடவே இலிங்கம். திருவருள் புரிந்திடும் அடி பற்றிடவே குருவருளும் கூட துணை இருந்தால் ஒரு மனை தேடி அது வருமே வந்தக்கால். ஓ டேட், காலையிலேருந்து இப்படியே உட்காந்துருக்குது. எனக்கு என்னமோ பைத்தியகாரத்தனமா இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இரு. யாரோ நம்புதிரி சொன்னதை வச்சு நாம ஃபூலிஷா ஆக்ட் பண்றோமோன்னு தோணுது. இட்ஸ் யூ ஆர் ஆக்டிங் ஃபூலிஷ் சம்டைம்ஸ். நோ டேட், யூ என்ன லதா, சமையல் ஆச்சா? இது ஆயிண்டே இருக்கு. என்ன சுரத்தையே காணோம்? ஒன்றும் இல்லையே. டேட், டாக்டர் கேஆர், உங்க வீட்டை சோதனை போடணும். எதுக்கு? நீங்க கொலு பொம்மை ஆர்டர் பண்ணியிருந்தீங்களா? அதோட அந்த பெட்டி வந்திருக்கு. எந்த பெட்டி? அக்கா, கொலு பொம்மையோடவா? எஸ், உங்க வீட்டுக்கு வந்த கொலு பொம்மையோட அந்த நவபாஷண பெட்டியும் வந்திருக்கு. இங்க தானே இருக்குண்ணே? ஆமா சார். வேண்டாம் லலிதா, அவசரப்படாத, கொஞ்சம் பொறுத்து பாப்பமே. அக்கா, அதான் போலீஸ் வந்துட்டாலே, அவகிட்டயே விட்டுருவோம். எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சரி வா.
இருக்கு. சித்திரப்பட்டி இல்ல, செட்டியார் சொல்லிருக்காங்க குருஜியோட ஆளுக போலீஸ்ல இருக்காங்கன்னு. அவிந்தே வே அவ இருக்கிறப்போ போய் சொல்லுமாமா. வேண்டாமா? அக்கா இப்ப என்னக்கா பண்றது? அக்கா போமா, பயப்படாம போ. சொல்லிடாத, தயவு செஞ்சு சொல்லிடாத. போமா. லலிதா, அந்த பெட்டியை பாத்தியா? எந்த பெட்டி பிரசாத்? லலிதா விளையாடாத, சொல்லு. இல்ல இல்ல, எனக்கு நீ தானே அந்த கொலு பொம்மையெல்லாம் வாங்கி வச்ச? எனக்கு தெரியாது, என்ன விட்டுடுங்க. லலிதா, யூ டோன்ட். யாருக்கு பயப்படாம என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. அந்த பெட்டியை பாத்தீங்களா இல்லையா? எனக்கு தெரியாது, என்ன விட்டுடுங்க. ஸ்டாப் இட். நீங்களா உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது. இல்லனா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய். மிஸ்டர் ரகு, அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல. டாட், சங்கர் சர்ச். எஸ் சார். என்னாச்சு சங்கர்? ஒன்றும் இல்லை சார், டப்பா கீழே விழுந்துருச்சு. சார், தேடி பார்த்தேன் சார், அந்த பெட்டி அங்கே இல்லை சார். சார், மேலே இல்லை சார். மிஸ்டர் ரகு, இப்போ என்ன சொல்றீங்க? ஐம் சாரி டாக்டர்.
நீ போம்மா, நீ போய் வேலையை பாரு. லலிதா, இந்தா இதை எடுத்துட்டு போ. என்ன டேட் பெருமூச்சு விடுறீங்க? அந்த நம்பர் சொன்ன மாதிரியே நடக்குது இல்ல? ஆமா, அந்த பெட்டி நம்ம வீட்டிலே தான் இருக்கு. லலிதாவுக்கு தெரியும். ஆனா நாம கொஞ்சம் விட்டு பிடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே நம்ம கஸ்டடியில் இருந்த அந்த வைத்தியரை குருஜி கடத்திட்டு போயிட்டான். அவன் நம்மையே தான் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். ஜாக்கிரதையா இருக்கணும், அவசரப்படக்கூடாது. இப்போ என்ன பண்ண போறோம் டேட்? நீ லலிதா கிட்ட பேசி எப்படியாவது உண்மையை வரவழைக்கணும். எப்படி? பாஸ் சொல்றேன். லலிதா, லலிதா, மணி வந்துட்டாப்ல. இந்த பெட்டியை பத்தி சொல்லிடாதம்மா. எழுந்துரு எழுந்துரு. லலிதா, என்ன லலிதா, ஏதோ போலீஸ் வந்து வீடெல்லாம் செக் பண்ணத வாட்ச்மேன் சொல்றான். ஆமா, இந்த பெட்டி இங்க இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு வந்தாங்க. தேடிட்டு இல்லைன்னதும் போயிட்டாங்க. சரி, அதுக்காக நீ அழற? அது ஒண்ணும் இல்ல, போலீஸ்காரங்க மிரட்டாங்கல்ல, அதே. உன்னைய மிரட்டினா? இல்ல நீ எடுத்து வச்சுட்டு இருக்க பொட்டிய? அப்படியே எடுத்து வச்சிருந்தாலும் என்கிட்ட சொல்லாமையா இருப்ப? அழாத. என்ன லலிதா இது? அழாத அழாத. சங்கர், என்ன வேணும்? இஃப் யூ டோன்ட் மைண்ட், இப்பவே நீங்க எங்க கூட உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். எதுக்கு? நான் கிளப்புக்கு போயிட்டு இருக்கேன். இல்ல, இப்பவே நீங்க எங்க கூட வரணும். உங்க ஹாஸ்பிட்டலில் நான் சோதனை போட விரும்புறேன். அந்த நவபாசனங்களை நீங்க அங்கே தான் ஒளிச்சு வச்சிருக்கீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். வாட்? மிஸ்டர் சங்கர், உங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க கேஆர், நீங்க எங்களோட ஒத்துழைக்கிறதா உங்களுக்கு நல்லது. ஆல் ரைட். சர்ச் வாரண்ட் வச்சிருக்கீங்களா? நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க முரண்டு பிடிச்சா உங்களுக்கு தான் நல்லது இல்லை. லுக் ஹியர், மிரட்டாதீங்க. சர்ச் வாரண்டை கொண்டு வாங்க. நான் எங்கேயும் போக மாட்டேன், ஹாஸ்பிட்டலாக இருப்பேன். என்ன வாரண்ட் கொண்டு வரணுமா? உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்க நல்ல பேருக்கு எந்த கெடுதலும் வராமல் காதும் வச்சது மாதிரி சர்ச் பண்ணிட்டு போயிடும். இல்லை பப்ளிக்காக ப்ரெஸ் பீப்புளாக கூப்பிட்டு செய்யணும்னாலும் செய்யலாம். அப்புறம் உங்கள் பொசிஷனை நீங்களே நினச்சி பாருங்கள். ஹலோ மிஸ்டர் சங்கர், என் பொசிஷனை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. மிஸ்டர் கேஆர், நீங்களாம் அந்த பெட்டியை கொடுத்துறது நல்லது. இல்லைன்னா வாட்? மிஸ்டர் சங்கர், இன்னொரு தடவை அநாகரிகமா நடு ரோட்டில் வச்சு யாரையும் விசாரணை பண்ணாதீங்க. Hello, I want to speak to Mr. Raghu, Special Officer. No, சங்கர். எப்படி நீங்களா எப்படி ஒரு முடிவு எடுக்கலாம்? மிஸ்டர் கேஆர் சொசைட்டி எவ்வளவு பெரிய ஆள். வீணா அவர் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்படுத்திருக்கீங்க தெரியுமா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்களா? நான் சர்ச் வாரண்ட் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன்.
இப்படிப்பா அவமானப்பட்டிருக்க வேண்டியது இருக்காது. இல்லை சார், எனக்கு இருந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம்னு தான். ம். சரி, நீங்கள் போகலாம். ஒரு நிமிஷம். எஸ் சார். மிஸ்டர் ருத்ராபதி இருக்கும்போது சீனியர்ஸ் ஆர்டர் இல்லாமல் இப்படி தான் உங்கள் இஷ்டத்துக்கு வேலை செய்வீங்களா? இல்லை சார், மன்னிக்கணும். இனிமேல் அப்படி நடக்காது சார். ஐ ஹோப் ஸோ. சார், அந்த சித்திரப்பட்டி கேஸில் வக்கீலை விசாரிக்க பார் கவுன்சில் பர்மிஷன் வந்திருக்கு. குட். ஆள் அமிச்சு நாளைக்கு 3 மணிக்கு அந்த லாயர் வர சொல்லுங்க. எஸ் சார். அந்த சித்தர்பட்டி கேஸில் ஏற்கனவே ஒரு அப்ளிகேஷன் பெண்டிங்கில் இருந்தது, அதை கேன்சல் பண்ணிட்டீங்களா? தேவையில்லை சார், அது நம்ம ஆஃபீஸ் விட்டே போகல. அப்படியா? சங்கர் ஏதோ அப்ளை பண்ணாதா சொன்னார்? இல்லை சார், அவர் தான் அப்ளை பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால தான் ருத்ராபதி சாருக்கு வேலை போச்சு. அவரும் போய் சேர்ந்துட்டாரு. சரி, நீங்க போலாம். எஸ் சார். அந்த விஜிலன்ஸ் ரவி கொஞ்சம் வர சொல்லுங்க. ஓகே சார். ரவி, கதவு சாத்து. சொல்லுங்க சார். சங்கருங்க இப்போதான் இங்கே வெளியே அவசரமா போனாங்க சார். உன் மேல ஒரு கம்ப்ளைண்ட் வந்துருக்கு சார். ஒன்றும் இல்லை, அந்த பெட்டி விஷயமா செட்டியார் அடிச்சிங்களா? கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஐயோ, நாங்கள் அடிக்கல சார். யாரோ 4-5 ரவுடிங்க வந்து அடிச்சுட்டு போனதா செட்டியாரே எங்ககிட்ட சொன்னாரு. அப்படியா? பின்ன ஏன் சங்கர் என்கிட்ட ஒன்றும் சொல்லவே இல்லை? நான் கேட்டப்ப ஏன் மௌனமாகவே இருந்தார்? சார், அவரால் தான் சார் லேட்டே ஆச்சு. இல்லைன்னா அந்த ரவுடிங்களுக்கு முன்னாடி நாங்கள் போயிருப்போம் சார். சங்கர் தான் அவங்க மாமா யாருக்கோ உடம்பு சரியில்லைன்னு போகிற வழியில் எஸ்டிடி பூத்தில் 1/2 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிட்டார் சார். சரி, நீங்கள் போகலாம். ஓகே. வான்மழை ஓர் நாள் மனை நனைக்கும், தேன்பலா ஓர் நாள் மலர்ந்திருக்கும், உன் பசு ஓர் நாள் பால் பிரிற்றும், மான்கேசம் ஓர் நாள் தவம் நிகழ்த்தும், பொன்கதிர் ஓர் நாள் ஒளி நிறைக்கும், விண்ணிலா ஓர் நாள் ஓர்ந்திருக்கும், பன்குரலும் ஓர் நாள் பரவிச் செல்லும், மண் மலர்கள் ஓர் நாள் மாலையாகும், புறக்கண் எதிரில் அத்தனையும் நிகழ்ந்தாலும்
அகம் வன்ம திண்ம கண்மங்களால் துயர் பெருக்குமே.